வெல்கம் டு தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் 65க்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறான்னு தான் பார்க்க போகிறோம். மசாலா வந்து நாங்கள் சிக்கன் கடையிலே வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிடலாம். எப்பயுமே நாங்கள் வந்து கடையில் தான் வாங்கிட்டு வருவோம். ரெடிமேடு விற்கும்ல அந்த மசாலா தான் வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி என்னென்னா சிக்கன் கடையிலே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சரின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தோம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தோம். அவங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நான் 1 கிலோ சிக்கனை எடுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா சிக்கன் வந்து மசாலாவில் ஊற தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. சிக்கனுக்குள்ளே மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு. பார்த்தாவே தெரியும், நல்லா ரெட்டிஸாக சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சிக்கன் எடுத்து எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். சிக்கன் வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டி இருக்கும். அப்படியே ஒட்டி இருக்கிற மாதிரியே திருப்பி போடாதீங்க. நல்லா கரண்டி வச்சு பிரித்து விட்டு திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வெந்து வரும். நமக்கு மொறுமொறுன்னு வேணும்னா நீங்கள் மொறுமொறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே எடுத்துருங்க. அது கூட 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். சிக்கன் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மசாலா வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரியே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.